வணக்கம். இன்றைக்கு அகநானூற்றிலே பாலை பாடிய பெருங்கடுங்கோ களிற்று யானை நிறை என்ற பிரிவிலே எழுதிய 5வது பாடல். நான் இடையிடையே பாடல் வரிகளுக்குள் செல்லப்போவதே இல்லை. காரணம், இது ஒரு மௌனமான ஒரு நாடகம். யாரும் பேசவில்லை, தலைவனும் பேசவில்லை, தலைவியும் பேசவில்லை. ஆனால் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பது ஒருவருக்கு ஒருவர் நன்றாக புரிகிறது. அது எப்படி ஒன்று இருக்க முடியும்? இதனை இந்த கவிஞனை ஓவச் செய்தி என்று சொல்லுகிறார். ஓவியத்தில் ஒன்றை வரைந்தால் எப்படியோ அந்த ஓவியத்தை பார்க்கிற போது நம்மிடம் அந்த ஓவியம் பேசுகிறது அல்லவா? அப்படி தலைவி எனும் ஓவியம் தலைவனிடம் பேசுகிறது. தலைவன் பொருள் தேடுவதற்காக செல்கிறான். இது எல்லா தலைவனும் செய்கிற வேலைதான். செல்வதற்கு முன்னால் தன் மனைவியிடம் சொல்ல வேண்டும். 2-3 நாட்களாகவே எப்படி சொல்வது, நம்ம சொன்னால் என்னவா, என்ன நினைப்பா, இப்படி எல்லாம் மருகி உட்காந்துருப்பான். நமக்கே தெரியும் இயல்பு நிலை மாறியது என்று சொன்னால். இதை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறா இவ. ஒரு நாள் அவளை அழைக்கிறான். இங்கே வா, ஒரு நிமிஷம் இங்கே வா, அவ்வளோதான். காதில் கேட்காத மாதிரி இருக்காவ. ஏன்னா அவன் என்ன சொல்ல போகிறான்னு அவளுக்கு தெரியும். திரும்ப அவன் அங்கே அழைத்தபடி நின்று கொண்டு இருப்பதனால அவள் குழந்தையை தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு வரா. எப்பவுமே உங்களுக்கு தெரியும், ஒரு பெண்ணு கையில் ஏதாவது ஒரு பொருள் இருக்கும். தனியாக மட்டும் எங்கேயும் போக மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு பர்ஸு, ஒரு கொடை, ஏதாவது ஒன்று கையில் இருக்கும், ஒரு கர்ச்சிஃபாவது இருக்கும். அது மாதிரி கை குழந்தை இருக்கிறவங்க இடுப்பில் தூக்கி வச்சுட்டு தான் வருவாங்க. அது மாதிரி வரா இவன் நின்று பார்க்குறான். ரொம்ப நேரம் ஆகுது. என்னடா, பல மைல் தூரம் நடக்கிற மாதிரி மெல்ல அதுக்கு ரொம்ப அழகாக சொல்கிறார் அவர். இன்னைக்கு தான் நடக்கிறவரை போல் அவன் நடக்கிறான். தரையில் ஏதாவது காயம் பட்டுருமோ, தரைக்கு ஊறு ஏற்பட்டு விடுமோ, தரையில் வடி ஏற்பட்டு விடுமோ என்று மெல்ல நடந்து அப்படின்னு சொல்லி நிற்கிறா. அவன் அவளை பார்க்குறான். அவள் கையில் இருக்கிற குழந்தைய பார்க்குறான். அவனுக்கு ஒரு ஷாக்கு. ஏன்னா குழந்தை தலையில் அழகாக சீவி குழந்தைக்கு குட்டியோண்டு கொண்டை போட்டு அதில் சிவப்பு நிற மலர்களை சுற்றி வச்சிருக்கான். அந்த மலர்களிலெல்லாம் பனித்துளியோடு வைத்திருக்கிறாளே. குழந்தைக்கு ஏதேனும் இது உடல்நல குறைவை ஏற்படுத்தி விடுமோ என்ற எண்ணத்தோடு அவன் பார்க்குறான். பார்க்கிற போது அந்த தலைவியை முகத்தை பார்க்கிறான். அவன் எதுவுமே பேசவில்லை. ஆனால் அந்த கண்களிலே இருக்கக்கூடிய செய்தி என்னவென்று வாசிப்போம் என்று அவன் முயற்சி செய்கிறார். ஆனால் அவளுடைய விழிகளை காணவில்லை. எங்கே போயிற்று? விழிகள் நீர்த்திரையால் மூடப்பட்டிருந்தன. ஆனால் மூடிய அந்த திரைக்குள் இருக்கிற விழிகள் அவனிடம் ஒரு செய்தியை சொன்னதாக அவன் உணர்கிறான். நீ போகத்தானே போகிற, நீ அப்போ எனக்கு பொய் சத்தியம் தானே பண்ண. உன்னை நான் விரும்பின போது நீ என்ன சொன்ன, உன்னை விட்டு பிரியவே மாட்டேன், உன்னோட இருந்தாலே போதும், அது எல்லாமே எனக்கு, அது பொண்ணு பொருள் எல்லாமே நீ தான் சொன்னியே. இப்போ அந்த சத்தியத்தை மறந்துட்டல்லவா போகிற நீ? அதுவும் நீ போகிற வழி பாலை நிலம் எப்படிப்பட்டது தெரியுமா என்றெல்லாம் அந்த விழிகள் பேசுகின்றன. என்ன செய்வது என்று கலங்கி கொண்டிருந்த போது இவள் மெல்ல என்ன செய்கிறாள், அந்த குழந்தையினுடைய தலையை முகர்ந்து பார்க்கிறாள். அடுத்த வினாடி மறுபடியும் இவனுக்கு அதிர்ச்சி. அந்த குழந்தையின் தலையிலே சூடியிருந்த மலர்கள் கருகி சாம்பலாய் போயின. பனித்துளியை காணவில்லை, சிவப்பு நிற மலர்களை காணவில்லை. கருகி இருக்கிறதே இவள் மூச்சின் வெப்பக்காற்றால். அப்பொழுது இவள் உள்ளம் கொதித்து கொண்டிருக்கிறதோ? நம்ம பக்கத்தில் நிற்கிற போதே இப்படி என்று சொன்னால், ஒருவேளை இவளை பிரிந்தால் இவள் என்ன ஆவாள் என்று மனதிற்குள்ளேயே சொல்லிக் கொள்ளுகிறாள். தலைவனும் பேசவில்லை, தலைவியும் பேசவில்லை. ஆனால் இவன் போவதை நிறுத்தி கொள்கிறான். செலவழுங்கினான் என்றால் பிரிந்து செல்லுகின்ற அந்த பயணத்தை இவன் தவிர்த்து விட்டான் என்பது பொருள். எவ்வளவு அழகான பாடல்! ஓவச் செய்தி என்றால் ஓவியத்திலே எழுதியிருப்பதை போல வித்தவுட் ஹேவிங் எனி டயலாக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை, எந்த ஒரு உரையாடலையும் பெறாமல்
இந்த பாடல் நமக்கு மிகப்பெரிய செய்தியை சொல்லுகிறது. அதைத்தான் ஓவச் செய்தி என்ற பெயரிலே நம்முடைய மூவா அவர்களும் ஒரு அழகிய நூலாக அதனை தந்திருக்கிறார். கொஞ்ச நாள் ஆன பிறகு நாம் பார்க்குறோம் இதே காட்சி. ஆனால் திருவள்ளுவர் அதை எப்படி பார்க்கிறார்? அது சங்ககாலம், இது சங்கம் மருவிய காலம். அதுக்கு பின்னாடி இதே மாதிரி தலைவன் நிற்கிறான், தலைவி வர்றான் அங்கேருந்து வேகமாக. என்னை கூப்பிட்டியா? எதுக்கு கூப்பிட்ட? இதை பாரு, நான் எங்கேயும் போகிறேங்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறதானா என்னை கூப்பிடாது. நான் போகல, எப்படி வாழலான்னா நான் வழி சொல்லுவேன். செல்லாமை உண்டேல் எனக்கு உரை, மற்ற நின் வல்வரவு வாழ்வார்க்கு உரை. இல்லை அதை வந்துடுறேன்றியா? நீ வருகிற போது யார் வாழ்ந்து கொண்டு இருப்பார்களோ அவர்களிடம் சொல் என்று சொல்லிவிட்டு போய்விடுகிறாள். சரவடியை போல படபட படபட என்று புரிந்து தள்ளிவிட்டு போகிறாள். நின் வல்வரவு வாழ்வார்க்கு உரைன்னா நீ வரும்போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என்பது தானே பொருள். இன்றைய காலகட்டத்தோடு இதை நாம் ஒப்பிட்டு பார்க்கிற போது எங்கே இருக்கிறோம்? வெளிநாட்டிலே பணி செய்யக்கூடிய ஆண்களை அல்லவா பெண்கள் தேடுகிறார்கள். இந்த வாழ்க்கை சூழல் மெதுவாக மெதுவாக நம்மை இளமையையும் நாம் கணிக்க வேண்டாம், இளமையோடு வாழ்வதை பற்றி கூட எண்ண வேண்டாம். பொருள் தேவையை நம் முன்னால் வைத்தல்லவா இந்த காலம் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. கொஞ்சம் சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.